100 வருடங்களுக்கு முன்னால் பிரான்சில் லபட் என்னும் வியாபாரி இருந்தார். அவருக்கு வியாதி வந்து உடல் தள்ளாமையாகி ஆடர் நதிக்கரையில் ஒரு அழகிய பங்களா கட்டிக்கொண்டு வசித்து வந்தார். ஒரு நாள் காலை அவர் தம் வீட்டு வராந்தாவில் உட்கார்ந்து கொண்டு நதியின் அழகைக் கண்டு வியந்து கொண்டிருக்கையில், எதிர்க்கரையில் ஒரு குதிரை முரண்டு கொண்டிருப்பதையும் அதன் மீது உட்கார்ந்திருந்தவன் எப்பொழுது கீழே விழுவானோ என்கிற நிலைமையில் இருந்ததையும் கவனித்தார். என்ன ஆகுமோ என்று அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கையில் குதிரை அவனை நதியில் தள்ளிவிட்டு விட்டது. அவனுக்கு நீந்தத் தெரியாததால் நதியில் அகப்பட்டு கொண்டு அவன் தவித்துக் கொண்டிருந்தான். உடனே எதையும் பொருட்படுத்தாமல் அந்த வியாபாரி நதியில் குதித்து கஷ்டப்பட்டு நீந்தி அவனை அடைந்தார். ஆனால் இவரை விட அவன் திடசாலியாக இருந்ததால் இவரால் அவனை தூக்க முடியவில்லை. இருந்தும் மிகவும் கஷ்டப்பட்டு அவனை இழுத்து கொண்டு வந்து சேர்த்தார். கரைக்கு வந்து சேர்ந்த பிறகுதான் வியாபாரி தான் காப்பாற்றியது யார் என்று கவனித்தார். அவன் அவனுடைய ஒரே மகன். வெளியூர் சென்றிருந்தவன் அப்பொழுதுதான் திரும்பி வந்து கொண்டிருந்தான். அவர் அளவிலா மகிழ்ச்சி அடைந்தார்.